விருத்தாச்சலம் அருகே கம்மாபுரம் பகுதியில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முறையாக மும்முனை மின்சாரம் வழங்கவில்லை என்று கூறி குற்றஞ்சாட்டி அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காட்சிகளோடு அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விருத்தாச்சலம் கம்மாபுரம் பகுதியில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மின் விநியோகம் சீராக இல்லாததால் விவசாயம், குடிநீர் விநியோகம் ஆகியவை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று விவசாயிகள் புகார் தெரிவிக்கிறார்கள். முறையாக மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவது இல்லை என்றும் அவர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விவசாயிகள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், என்ன பிரச்சனை? விவசாயிகள் வலியுறுத்தக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? கம்மாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மின்வெட்டு ஏற்படுவதாகவும், மின்வெட்டு சம்பந்தமாக அதிகாரிகள் தொடர்பு கொண்டால் சரியான பதில் அளிக்கவில்லை என்று விவசாயிகள் தற்போது துணை மின் நிலையத்திற்கு சென்று கேள்வி கேட்கிறார்கள். அங்கு அதிகாரிகள் நேராக சென்று கேள்வி கேட்கும் போதும் சரியாக பதில் சொல்லாத காரணத்தினால் விருத்தாச்சலம் சாலையில் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மின்வெட்டிற்கு காரணம் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டார்கள். மின்வெட்டு தொடர்ந்து இருக்கும் காரணத்தினால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. அதே சமயத்தில் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கம்மாபுரம், கீரனூர், மேலப்பாளையூர் உள்ளிட்ட பல கிராமங்களில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலம் நீர் இல்லாமல் காய்ந்து வருகிறது. எனவே உடனடியாக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட பிறகு அந்த இடத்தில் காவல்துறையும் மின்வாரிய அதிகாரிகளும் வந்து உடனடியாக இது சம்பந்தமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார்கள். இதற்கு முன்பாக நாங்கள் கேள்வி கேட்கும் போதே இந்த பதிலை கூறியிருக்கலாம். தற்போது போராட்டத்திற்கு வந்த பிறகு ஏன் இந்த பதில் என்று விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அதன் பிறகு காவல்துறையும் அதிகாரிகளும் ஒரு உறுதியான பதில் கொடுத்த பிறகு போராட்டம் தற்போது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மீண்டும் இதுபோல் மின்வெட்டு ஏற்பட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்துவோம் என்று அவர்கள் எச்சரித்து தற்போது கலந்து செல்கிறார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குறிப்பாக பயிர்கள் பாதிக்கப்பட்டால் மீண்டும் அதற்கு நாங்கள் செலவு செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை விவசாயிகள் வைத்து செல்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.